தமிழ் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் முனைவர் மஞ்சுளா மேம் அவர்கள். வணக்கம். வணக்கம் மேம். இன்னைக்கு இருக்கக்கூடிய கரண்ட் நியூஸே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சவுக்கு சங்கரை பற்றி தான். அவரை ஆல்ரெடி கோயம்புத்தூர் சிறைச்சாலையிலேருந்து வச்சுருந்தாங்க. மறுபடியும் திருச்சி சிறைச்சாலைக்கு கூட்டிகிட்டு வரும்பொழுது அதாவது மகளிர் காவலர்கள் அவருடைய கையை உடைச்சிட்டதா ஜட்ஜ் கிட்ட டைரக்டாக அவர் குற்றம் சாட்டியிருக்காரு. இதை பற்றி உங்களுடைய கருத்து? நமக்கு பள்ளிக்கூடத்தில் பிள்ளைங்க தான் ஞாபகத்துக்கு வருது. மிஸ் இவன் என்னை கிள்ளிட்டான் அப்படின்னும், இன்னொன்று பார்த்தா மிஸ் இவன் என்னை அடிச்சிட்டான் அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு நீதிபதி கிட்ட இவர் பேசியிருக்காரு. அந்த பெண் காவலர்கள் இவர் கையை முறுக்கி இருக்கிறாரு அப்படின்னா அதுக்கெல்லாம் முகாந்திரம் இருக்கா? அந்த அளவுக்கா கீழ்த்தரமாக இருக்கிறாங்க அவங்க. இவர் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் கூட அங்கே என்னெல்லாம் நடந்தது அப்படின்றத அந்த பெண் காவலர்கள் சொல்லக்கூடியதை நம்ம கேட்டோம்னா அதிர்ச்சியாக இருக்குது. இவருக்கு முழுக்க முழுக்க பெண்கள் மேலே அல்லது இந்த சமூகத்தின் பெண் இனத்தின் மேலே எந்த ஒரு மதிப்பீடும் கிடையாது. அதனுடைய எதிரொலியாக தான் இது எல்லாத்தையும் இவர் சொல்லிட்டு இருக்காரு. அந்த பெண் காவலர்கள் அவங்க இவரை அந்த வேனில் வச்சு கூட்டிகிட்டு வர மாதிரியான ஃபோட்டோலாம் வெளியில் வந்திருக்கு. அந்த ஃபோட்டோ சில பேர் ஷேர் பண்ணிவிட்டு அதில் கீழே எழுதியிருக்காங்க, பார்த்தீங்களா ஒருத்தருக்கு கூட நேம் பேட்சே இல்லை அப்படின்னா அவங்க காவலர்களா அல்லது குண்டர்களா? இதுதான் அவங்க பரப்புறவங்க நம்ம கிட்ட வைக்கக்கூடிய ஒரு கேள்வி. ஆமாம், நேம் பேட்சே இல்லையே அப்படின்னா இவங்க சும்மாவே இந்த யூனிஃபார்மை போட்டுக்கிட்டு அனாவசியமாக கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படின்னா வச்சு செய்ய போகிறாங்க போல இருக்கு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். அப்புறமா நீதிமன்றத்தில் அந்த பெண் காவலர்கள் சொல்லும்போது தான் புரியுது இவர் என்ன சொல்கிறாருன்னா, உன் பேர் என்ன சொல்லு, உன் ஃபோன் நம்பர் கொடு, நான் வெளில போயிட்டு உன்னை என்ன பண்ணுற பார்க்குறியா அப்படின்னு சொல்லி இவ்வளோ நடந்ததுக்கு அப்புறமா கூட இந்த திமிரு பேச்சு வருது அப்படின்னா அப்போ இவரை என்ன பண்ணணும்? அப்போ இவரை சரியாக செய்யணுமா செய்யக்கூடாதா? அப்படிதான் நமக்கு ஆத்திரமாக வருது. இவருடைய வண்டி வரும்பொழுதே பெண்கள்லாம் தொடப்பு கட்டை எடுத்துகிட்டு செருப்பு எடுத்துகிட்டு வராங்கன்னா ஏன் வருவாங்க? அப்படியா வேலை இல்லாமையா இருக்கிறாங்க அவங்க? சரி ஒருத்தன் வரான் அப்படின்னு சொல்லிட்டு செருப்பு தொடப்பு கட்டை தூக்கிட்டு வர்றதுக்கு அவங்கவுங்க வீட்டில் 1000 வேலை, தண்ணி பிடிக்கிறதுலேருந்து காய் நறுக்கிறதுலேருந்து வீட்டை பெருக்கிறதுலேருந்து பசங்களை அனுப்புறதுலேருந்து எத்தனையோ வேலைகள். அப்படி இருக்கும் பொழுது சும்மாவே வர முடியுமா அப்படின்னு கேட்டால் வர முடியாது. அப்படின்னா இவர் என்ன பண்ணியிருக்காரு? ஒரு பெண் காவலர்களை அதுலேயும் இன்னைக்கு பண்ணியிருக்கிற இது இருக்குது பாருங்க, எவ்வளோ அசிங்கம் பாருங்க. எந்த பெண்களை நீங்கள் இவ்வளோ தரக்குறைவாக பேசுனீங்களோ அந்த பெண்களினுடைய கட்டுப்பாட்டில் இன்னைக்கு நீங்கள் நீதிமன்றத்துக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கீங்களே, இதை விட ஒரு ஜென்மம் அப்படியே சாவறதுக்கு வேற ஏதாவது தேவைப்படுமான்னு கேட்டால் தேவையப்படாது. ஆனால் இவங்களுக்கெல்லாம் வெக்கம், மானம், சூடு, சொரணை ஏதாவது இருக்குமா அப்படின்னு கேட்டால் ஒன்றுமே இருக்காது போல இருக்குது. இவ்வளோ பிரச்சனையிலையும் கூட உங்கள் பேர் என்ன அப்படின்னு கேட்கும்போது அதுக்காகத்தான் நாங்கள் நேம் பேட்சை கழட்டி வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, அப்போது பணியாளர்களை, அரசு பணியாளர்களை அந்த பணி செய்ய விடாமல் தடுத்திருக்கிறார் அப்படின்றது இதுலேருந்து தெரியுது. இவர் மேலே மொத்தம் 6 வழக்கு, அதை தாண்டி 7வது ஒரு வழக்கு வருது. அதை தாண்டி இன்னும் வழக்குகள் வரும்பொழுது தான் இவர் மேலே குண்டர் சட்டத்தை கொண்டு போடுறாங்க. இப்போ குண்டர் சட்டத்தை போட்டவுடனே என்ன சொல்லிட்டாருன்னா, திமுக ஆட்சி தான் என்ன இந்த மாதிரி பண்ணுது, கருத்து சுதந்திரத்தோட கழுத்தை நெரிக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி குண்டர் சட்டத்தை எல்லாம் என் மேலே போட்டிருக்காங்க. ஆனால் இத்தனை கேஸ் தொடர்ச்சியாக வழக்கு ஒன்று மேலே ஒன்று வரும்பொழுது குண்டர் சட்டம் போட வேண்டிய அவசியம் ஏற்படுது இல்லையா? அப்போது இவருக்கு பெண்களை தப்பாக பேசின, அவதூறாக பேசின ஒன்று இருக்குது. அதே நேரத்தில் தகவல் தொழில்நுட்பத்தை தவறாக பயன்படுத்தியிருக்கீங்க. இவ்வளவும் இருக்கும் பொழுது அப்போ குண்டர் சட்டம் பாயாமல் என்ன செய்யும்? ஆனால் இதை மடை மாற்றத்துக்கு திருப்பி விடுறதுக்காகவே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, திமுக ஆட்சி தான் இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எவ்வளோ ஒரு கேவலமான போக்கு பாருங்க. அப்போ இவர் மனசுல என்ன கேவலம் இருக்கோ அதுதான் வாயில வருது. அப்போ பெண்களை கூட, அந்த பெண் காவலர்களை கூட கண்ணியமாக மரியாதையோட நடத்த தெரியாத ஒருத்தரை நம்ம என்ன செய்யணும்? இவருக்கு சரியான பாடத்தை, இவருக்கு சரியான தண்டனையை இந்த நீதிமன்றம், இந்த சட்டங்கள் கொடுக்கணும் அப்படின்னு நமக்கெல்லாம் ஆவேசமாக இருக்குது. அதனால் இவர் இந்த கையை முறுக்கிறாரு, இதிலெல்லாம் எந்த முகாந்திரமும் கிடையாது. ஒரு இதுவில் காவலில் இருக்கும் பொழுது அவருக்கு ஏதாவது நடந்ததுன்னா யார் பதில் சொல்ல வேண்டியவங்க? இப்போ ஒன்றும் இல்லை, நம்ம பசங்களை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புகிறோம். திடீர்னு பசங்க ஏதாவது விழுந்துட்டாங்க, ஏதாவது ஒரு ரத்த காயம் ஆயிடுச்சுன்னா பள்ளிக்கூடத்தில் எவ்வளோ பதறாங்க. ஐயோ நம்மளை நம்பி அனுப்பியிருக்காங்க, இப்போ இவங்க அம்மாவோ அப்பாவோ வந்தால் நம்ம என்ன பதில் சொல்கிறது அப்படின்ற ஒரு பதட்டம் அந்த பள்ளிக்கூடத்தில் இருக்குது.
அப்படின்னா நம்ம கஸ்டடியில் இருக்கிற ஒருத்தருக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நம்ம எப்படி பதில் சொல்றது அப்படின்ற ஒரு குறைந்தபட்ச பதட்டம் அவங்களுக்கு இருக்கும். ஆனா இவர் என்ன சொல்றாரு, என் கையை முறுக்கிட்டாங்க மிஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. எனக்கு வந்து பொங்கலை வாங்கி கொடுத்து பின்மண்டையிலேயே அடிச்சிட்டாங்க மிஸ். ஐயோ, இதெல்லாம் என்ன பண்றதுன்னே எனக்கு தெரியல. இவ்வளவு பயம் இருக்கிறவங்க ஏன் இந்த மாதிரி பேசணும்? சரி, இனிமேலாவது நீங்க திருந்துறீங்களா அப்படின்னு பார்த்தா அந்த திருந்துறதுக்கான வழியும் இல்லாம இருக்கே அப்படின்னு தான் எனக்கு ரொம்ப பெரிய ஆதங்கமா இருக்கு. ஆமா மேம். இதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா அந்த இன்டர்வியூ எடுத்திருக்கக்கூடிய ஃபெலிக்ஸ் அவர்கள் வந்து மன்னிப்பு கூறி வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ ஃபெலிக்ஸ் இதுல இருந்து எஸ்கேப் ஆயிடுவாருன்னு நினைக்கிறேன். ஆனா சவுக்கு சங்கர் அவர்கள் மீது தொடர்ந்து பல வழக்குகள் பதியப்பட்டே வரதால இவர் அத்தோட உள்ள வச்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் பேசப்படுது. ஆனா நீங்க சொன்ன மாதிரி டிஎம்கே இதுக்கு பின்புலமாக இருந்து ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா டிஎம்கேக்கு எதிராக தான் இவர் நிறைய கருத்துக்களை வந்து தெரிவிக்கிறதா சொல்றாங்க. சீமான் கூட இவருக்கு சப்போர்ட் பண்ணி தான் சொல்லியிருக்காரு, இவருக்கு எதுக்கு குண்டாஸ் போட்டீங்க, ஐபிசில செக்ஷன்ஸ் இருக்குல்ல, நீங்க அதிலே போட்டுட்டு விட்டுருக்கலாம்ல அப்படின்லாம் சொல்றாங்க. ஒருவேளை இதற்கும் டிஎம்கேக்கும் எந்த தொடர்பு இல்லைன்னு நீங்க நினைக்கிறீங்களாங்க? இல்லை, இப்போ முதல்ல வந்துட்டு இவர் சீமான் அவர்களுக்கு நம்ம ஒரு பதில் சொல்லிடுவோம். இப்போ சீமான் அவர்கள் மேலே என்ன குற்றச்சாட்டு ஓடிக்கிட்டு இருக்கு, இவங்க நடிகை விஜயலட்சுமி அவங்க வந்து சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகள் எல்லாமே ஓடிட்டு இருக்கு. அதுக்கே இன்னும் நீதி கிடைக்கல அப்படின்னா இவர் மேலே குண்டாஸ் போடலையே அப்படின்றதுக்காக இவர் பேசுறாரா என்ன ஒன்றும் புரியல. அப்போ அந்த வழக்குக்கு முதல்ல நமக்கு வந்து நீதி கிடைச்சதா, அந்த பெண்ணுக்கு வந்து நீதி கிடைச்சதா? இல்லை. அந்த பெண்ணை வந்துட்டு இவர் பேசும்போது எப்படி பேசுறாரு, அதோ தன்னுடைய மனைவி இருக்கும்போது சொல்றாரு, என் மனைவி சொன்னா போயும் உனக்கு இதுவா கிடைச்சிது அப்படின்னு. அப்போ எவ்வளவு கீழ்த்தரமா நீங்க வந்து பெண்களை நினைக்கிறீங்க. அந்த பெண்ணோட நீங்க இருந்திருக்கீங்க, அவளோட வாழ்ந்திருக்கீங்க, அவளோட குடும்பம் நடத்திருக்கீங்க, அதற்கான ஆவணங்கள் எல்லாமே இருக்கு. அவ்வளவும் கொடுத்ததுக்கு அப்புறமா கூட போய் இவளோடையா இருந்தா அப்படின்னு தன்னுடைய மனைவி சொன்னதாக இவர் வந்து பொது வெளிகளில் சொல்றாரு. அப்போ இவருக்கு பெண்களை பற்றிய மதிப்பீடு என்ன இருக்கு? இவர் வந்து அவருக்கு, அதாவது திருடனுக்கு திருடன் கை கோத்துக்கிட்டான் அப்படின்வாங்க பாருங்க, அந்த மாதிரி தான் இங்க வந்து நடந்துகிட்டு இருக்கு. அவருக்கு வந்துட்டு இவர் வந்து சாட்சி சொல்றாராம், இவர் வந்துட்டு வக்காலத்து வாங்குறாரு. இதெல்லாம் எப்படி இருக்கு பாருங்க. சரி, அடுத்த கேள்விக்கு போயிடுவோம். நம்ம திமுக வந்துட்டு இதுல என்ன வேலை பார்க்குது அப்படின்னு. திமுக வேலை பார்த்துருக்கணும் அப்படின்னா இவர் வந்து எத்தனை குற்றச்சாட்டுகளை வச்சார் இல்லையா, அப்போவே அது வேலை பார்த்துருக்கணும். G2 பற்றியெல்லாம் இவர் அவ்வளோ பேசுகிறாரு. ஆனால் காசா கிராண்டாவை பற்றி ஏதாவது பேசினாரா அப்படின்னு கேட்டால் இல்லை. ஏங்க பேசலை? நீங்கள் தான் நடுநிலைமையாளர், நீதிமான், இந்த உலகத்தை எல்லாம் பாதுகாக்க வந்தவர் அப்படின்னா அங்கே நடக்கக்கூடிய குற்றங்களையும் எடுத்து வைக்க வேண்டியது என்னென்னா இல்லை, ஏன்னா அவன் வந்து என்னுடைய நண்பன். அப்போது நண்பர்கள் வந்து எதையாவது செஞ்சாங்க, இல்லை அவங்க வந்து ஏதாவது ஒரு பெட்டியை கொடுத்துட்டாங்கன்னா நீங்கள் அதை பற்றி வாயே திறக்க மாட்டீங்க. ஆனால் வேறு இடங்களில் வந்துட்டு அவதூறாக தப்பாக பேசுவீங்க. அந்த மாதிரி G2 பேசுனதுக்கெல்லாம் வழக்கெல்லாம் வந்து கடைசியில் அதை வந்துட்டு இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் வெளியில் வந்தது எல்லாமே தெரியும். அப்படி இருக்கும் பொழுது இப்போ ஏன் வந்து திமுக இதை பற்றி யோசிக்கணும்? திமுகலாம் அவ்வளோ தூரம் வேலை இல்லாமல்லாம் இல்லை. இப்போ அடுத்ததான் இந்த இது ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறமா என்ன பண்ணணும் அப்படின்றது. அடுத்தது வந்துட்டு மறுபடியும் தேர்தல் வரப்போகுது தமிழ்நாட்டுக்கெல்லாம். அப்போ வந்துட்டு யார் முதல்வரை வந்து வேட்பாளராக நிற்கணும், அப்போ அதுக்கு முன்னாடி என்னெல்லாம் செய்யணும், இந்த மாதிரி நிறைய பணித்திட்டங்களே நிறைய இருக்குது. இதுக்கு நடுவில் கலைஞருடைய 100ஆண்டு நிறைவு விழா வர. அப்போ இவ்வளவு பிரச்சனைக்கு நடுவில், இவ்வளவு வேலைகளுக்கு நடுவில் ஒன்றுமே இல்லாத ஒரு புள்ளப்பூச்சி, அந்த புள்ளப்பூச்சிக்காக வந்துட்டு திமுக தன்னுடைய நேரத்தை எல்லாம் செலவிட்டு இப்படி பண்ணுச்சு அப்படி பண்ணுச்சுன்றது இவர் முழுக்க விளம்பரத்தை தேடிக்கிறார். மற்றபடி வேற ஒன்றுமே இல்லை. இப்போது நான் போய் ஒருத்தனை ஏதாவது சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் கூட நான் சொல்கிற அளவுக்காவது அந்த தகுதி வேணும் இல்லையா? நம்மளே கூட 2 பேரும் சண்டை போடும்போது சொல்லுவாங்க, ஏய் நீ எல்லாம் போய் அடிக்கிற அளவுக்கு அவன் இருக்கிறான், அவன் பாவம், அவனை விட்டுறான். அந்த மாதிரி புள்ளப்பூச்சி நிலைமையில இருக்கிற ஒரு சவுக்கு சங்கரை பார்த்து திமுக ஆட்சியில் இருக்கிறவங்க எல்லாம் பயந்துட்டாங்க. அதுக்காக தான் இந்த மாதிரி சட்டத்தை போட்டு வந்து நெருக்கிறாங்க. இதெல்லாம் அவசியமே கிடையாது திமுகவுக்கு. அதனால இவங்க சொல்றது எல்லாமே தொடர்ச்சியான பொய் பிரச்சாரம் தான். இன்னைக்கு இருக்கக்கூடிய திமுக ஆட்சிக்கு வந்து ஒரு களங்கத்தை ஏற்படுத்தணும் அப்படின்றதுக்காக தான் இவங்க எல்லாம் சுத்தி இருந்து வேலை பார்க்குறாங்களே தவிர அதுல எந்த உண்மையுமே கிடையாது. தொடர்ந்து பல தரப்பட்ட அரசு விமர்சனங்களை பத்தி எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. தமிழ் மீடியா நேயர்களோட சார்பாக உங்களுக்கு எங்களோட நன்றிகள்.